மே தின விழா நல்வாழ்த்துக்கள். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மே 4ஆம் தேதி நடைபெறுகிற வாக்கு எண்ணிக்கையிலே அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்திலே தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலே அறுதி பெரும்பான்மை பெற்று சிறப்பான ஆட்சி அமைப்பார். கருத்து கணிப்பு என்கிற பெயரிலே சில ஊடகங்கள் தாங்கள் வாங்கிய ஊதியத்திற்காக கருத்து திணிப்பை வெளியிட்டிருக்கின்றன. அதுவெல்லாம் அதிமுக தொண்டர்களை சோர்வடைய செய்யாது. நிச்சயமாக களத்திலே நாங்கள் தான் நிற்கிறோம், நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம். எடப்பாடியார் அவர்கள் தான் அதிகப்படியான தொகுதியிலே இரட்டை இலை சின்னமும் எங்களுடைய கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும். நல்லாட்சி தமிழகத்திலே அமையும். மே தின விழா நல்வாழ்த்துக்கள். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மே 4ஆம் தேதி நடைபெறுகிற வாக்கு எண்ணிக்கையிலே அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்திலே தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலே அறுதி பெரும்பான்மை பெற்று சிறப்பான ஆட்சி அமைப்பார். கருத்து கணிப்பு என்கிற பெயரிலே சில ஊடகங்கள் தாங்கள் வாங்கிய ஊதியத்திற்காக கருத்து திணிப்பை வெளியிட்டிருக்கின்றன. அதுவெல்லாம் அதிமுக தொண்டர்களை சோர்வடைய செய்யாது. நிச்சயமாக களத்திலே நாங்கள் தான் நிற்கிறோம், நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம். எடப்பாடியார் அவர்கள் தான் அதிகப்படியான தொகுதியிலே இரட்டை இலை சின்னமும் எங்களுடைய கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும். நல்லாட்சி தமிழகத்திலே அமையும். மே தின விழா நல்வாழ்த்துக்கள். கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மே 4ஆம் தேதி நடைபெறுகிற வாக்கு எண்ணிக்கையிலே அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்திலே தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலே அறுதி பெரும்பான்மை பெற்று சிறப்பான ஆட்சி அமைப்பார். கருத்து கணிப்பு என்கிற பெயரிலே சில ஊடகங்கள் தாங்கள் வாங்கிய ஊதியத்திற்காக கருத்து திணிப்பை வெளியிட்டிருக்கின்றன. அதுவெல்லாம் அதிமுக தொண்டர்களை சோர்வடைய செய்யாது. நிச்சயமாக களத்திலே நாங்கள் தான் நிற்கிறோம், நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம். எடப்பாடியார் அவர்கள் தான் அதிகப்படியான தொகுதியிலே இரட்டை இலை சின்னமும் எங்களுடைய கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும். நல்லாட்சி தமிழகத்திலே அமையும்.